வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்தியுடன். இன்று 21ஆம் தேதி ஜனவரி மாதம் 2016ஆம் ஆண்டு புதன்கிழமை மலர்ந்திருக்கும் இந்த புதிய நாள் உங்கள் அனைவருக்கும் சந்தோஷமான நாளாக அமைவதற்கு நியூஸ் ஃபர்ஸ்டின் வாழ்த்துக்கள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். யாழ் வலி வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் உள்ள காணிகள் நாளை மீள கையளிக்கப்பட உள்ளதாக மீள்குடியேற்ற அமைச்சர் தெரிவிப்பு. இலங்கையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள இந்திய மீனவர்களையும் அவர்களின் படகுகளையும் விடுவிக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக முதல்வர் மீண்டும் வலியுறுத்தல். ஊடகவியலாளர்களை இலக்கு வைத்து ஆப்கானிஸ்தானில் தற்கொலை குண்டு தாக்குதல், 7 பேர் பலி. இனி விரிவான செய்திகள். முதலில் உள்நாட்டுச் செய்தி. அரசாங்கத்தின் துரித மீள்குடியேற்ற வேலை திட்டத்தின் கீழ் யாழ் வலி வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் உள்ள காணிகளை உத்தியோகபூர்வமாக மீள கையளிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய மக்களின் காணிகள் நாளை மீள கையளிக்கப்பட உள்ளதாக சிறைச்சாலைகள் மறுசீரமைப்பு, புனர்வாழ்வு, மீள்குடியேற்றம் மற்றும் இந்து மத அலுவலர்கள் அமைச்சின் செயலாளர் வேலாயுதம் சிவஞான ஜோதி குறிப்பிட்டுள்ளார். வலிகாமம் வடக்கு, தெல்லிப்பளை பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட காங்கேசன்துறை தெற்கு, வீமன்காமம் வடக்கு, தையிட்டி தெற்கு, பலாலி தெற்கு, பலாலி கிழக்கு, பலாலி வடக்கு ஆகிய கிராம அலுவலர் பிரிவுகளில் உள்ள காணிகள் நாளை மீள கையளிக்கப்பட உள்ளதாக அவர் குறிப்பிட்டார். வலிகாமம் கிழக்கு கோப்பாய் பிரதேச செயலகத்திற்குட்பட்ட வலலாய் கிராம அலுவலர் பிரிவுக்குட்பட்ட காணிகளும் மீள கையளிக்கப்பட உள்ளதாக மீள்குடியேற்ற அமைச்சின் செயலாளர் அறிக்கையொன்றினூடாக சுட்டிக்காட்டியுள்ளார். ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன, பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே ஆகியோரின் பணிப்புரைகளுக்கு அமைய சிறைச்சாலைகள் மறுசீரமைப்பு, புனர்வாழ்வு, மீள்குடியேற்றம் மற்றும் இந்து மத அலுவலர்கள் அமைச்சர் DM சுவாமிநாதன் அவர்களின் வழிகாட்டலின் கீழ் வலிவடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் உள்ள காணிகள் நாளை உத்தியோகபூர்வமாக கையளிக்கப்பட உள்ளதாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள இந்திய மீனவர்களையும் அவர்களின் படகுகளையும் விடுவிப்பதற்கு மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக முதல்வர் ஜெயலலிதா ஜெயராம் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடிக்கு எழுதியுள்ள கடிதத்தில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளதாக தி ஹிந்து செய்தி வெளியிட்டுள்ளது. அண்மையில் கைது செய்யப்பட்ட 6 இந்திய மீனவர்களையும் அவர்களின் 68 படகுகளையும் உடனடியாக விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தமிழக முதல்வரின் கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக தி ஹிந்து செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கை கடற்பரப்பில் கைது செய்யப்பட்ட 104 இந்திய மீனவர்கள் பல மாதங்களுக்கு பின் விடுவிக்கப்பட்டு அவர்கள் வீடு திரும்புவதை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் நிலையில் மீண்டும் இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாரம்பரிய மீன்பிடி பகுதியான பாக்ஜல சந்தியில் மீன்பிடிக்கும் அவர்களை இந்திய கடற்படையினர் தொடர்ந்து கைது செய்வதாகவும் இந்தியா மற்றும் இலங்கைக்கு இடையிலான சர்வதேச கடல் எல்லை முடிந்துவிட்ட விடயமல்ல எனவும் தமிழக முதல்வர் பிரதமர் மோடிக்கு எழுதியுள்ள கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக தி ஹிந்து செய்தி வெளியிட்டுள்ளது. மேலும் கச்சத்தீவு தொடர்பான 1974 மற்றும் 1976ஆம் ஆண்டு இந்திய இலங்கை இடையிலான ஒப்பந்தங்கள் ரத்து செய்யப்பட வேண்டும் என்பதையும் தமிழக அரசு தன் நிலைப்பாடாக தொடர்ந்து கொண்டுள்ளதாகவும் தமிழக முதல்வரின் கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்தியில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. தேசிய தொழிற்சங்க சம்மேளனத்தின் ஏற்பாட்டில் அடிப்படை சம்பளத்தின் அதிகரிப்பு தொடர்பான கலந்துரையாடல் கொழும்பில் நேற்று இடம்பெற்றது. අපිට එකඟ වුණේ අගමැතිවරයා රුපියල් 2500කින් මූලික වැටුප වැඩි කරන්න. රුපියල් 10000ක දීමනාවක් තමයි දැනට ලැබෙන්නේ. ඒ 10000න් 2500ක් වැඩි කරන්න එකඟතාවය. 10,000 ரூபாய் சம்பளம் பெறுபவர்களுக்கு 2,500 ரூபாவினால் அடிப்படை சம்பளத்தை அதிகரிப்பதாக பிரதமர் தெரிவித்திருந்தார். இதன் அடிப்படையில் 10,000 ரூபாய் சம்பளத்தினை மேலும் 2,500 ரூபாவால் அதிகரிப்பதற்கு இலக்குப்பாடு எட்டப்பட்டுள்ளது. இது ஹன்சாட்டிலும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஹன்சாட்டில் உள்ள விடயம் பிரதமரின் செயலாளரின் கையொப்பத்துடன் எமக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் 2016ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் முதல் அடிப்படை சம்பளம் 2,500 ரூபாவினால் அதிகரிக்கப்பட வேண்டும். ஆனால் இன்று வரை 2,500 ரூபாய் அதிகரிக்கப்படவில்லை. நடைமுறைப்படுத்த முடியாத விடயங்கள் முன்வைக்கப்பட்டுள்ளன. எவ்வாறாயினும் பிரதமரும் நிதியமைச்சரும் இதற்கு பொறுப்பாக உள்ளனர். பிப்ரவரி மாத சம்பளத்துடனாவது எங்களின் கொடுப்பனவுகள் சேர்க்கப்பட வேண்டும். இல்லையெனில் இந்த விடயம் தொடர்பில் தொழிற்சங்க நடவடிக்கை முன்னெடுக்கப்படும் என்ற எச்சரிக்கையை அரசாங்கத்திற்கு நாம் விடுக்கின்றோம். මේ අනුපාතයන් ඒ ලෙසම තියාගෙන වැඩි කළ යුතු ආණ්ඩුව එහෙම නොවුනොත් අපි අනිවාර්යයෙන්ම වෘත්ති සමිතිය ඒකාබද්ධව යම් යම් තීරණ ගන්න සිද්ධ වෙනවා කියන අනුතුරු ඇඟවීමත් අපි ආණ්ඩුවට කරනවා. காலஞ்சென்ற MKDS குணவர்தனவின் பூதவுடல் மக்களின் அஞ்சலிக்காக இன்று காலை 8 மணி முதல்
கந்தலாய் பராக்கிரம மாவத்தை இலக்கம் 20 உள்ள அன்னாரின் இல்லத்தில் வைக்கப்பட உள்ளது. கம்பகா இல்லத்தில் வைக்கப்பட்டிருந்த அன்னாரின் பூதவுடல் இன்று அதிகாலை 2 மணியளவில் கந்தலாய்க்கு எடுத்துச் செல்லப்பட்டது. காலஞ்சென்ற காணி அமைச்சர் MKDS குணவர்தனவின் இறுதி கிரியைகள் எதிர்வரும் சனிக்கிழமை கந்தலாயில் பூரண அரசு மரியாதையுடன் நடைபெற உள்ளன. அன்னாரின் பூதவுடலுக்கு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன மற்றும் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க ஆகியோர் நேற்றிரவு இறுதி அஞ்சலி செலுத்தினர். கொழும்பு தனியார் வைத்தியசாலையொன்றில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேற்று முன்தினம் தனது 69வது வயதில் MKDS குணவர்தன காலமானார். மேல் மாகாணத்தில் டெங்கு அவதான வலயங்கள் நுழம்பு ஒழிப்பு திட்டத்தை நடைமுறைப்படுத்த சுகாதார அமைச்சின் தொற்றுநோய் தடுப்பு பிரிவு நடவடிக்கை எடுத்துள்ளது. நாடளாவிய ரீதியில் சுமார் 1500 டெங்கு நோயாளர்கள் இதுவரை பதிவாகியுள்ளதாக தொற்றுநோய் தடுப்பு பிரிவின் விசேட வைத்திய நிபுணர் பபா பலிகவடன குறிப்பிட்டுள்ளார். மேல் மாகாணத்தில் நுகேகுட, கொலன்னாவை, வத்தலை, ரத்மலான, தெஹிவலை, மகரகம, ஜாயல, நீர்கொழும்பு, மொரட்டுவை மற்றும் பாணந்துறை ஆகிய பகுதிகளில் அதிகமாக டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். குறித்த பகுதிகளில் எதிர்வரும் 28, 29 மற்றும் 30ஆம் தேதிகளில் டெங்கு ஒழிப்பு வேலைத்திட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளதாகவும் விசேட வைத்திய நிபுணர் பபா பலிகவடன சுட்டிக்காட்டினார். இன்றைய வானிலை தொடர்பான தகவல்களை வழங்குகின்றார் வளிமண்டலவியல் திணைக்களத்தின் வானிலை அதிகாரி முகமது சாலிஹின். நாட்டின் கிழக்கு பிராந்தியத்தில் தற்போதைய வானிலையில் மாற்றம் ஏற்பட்டு நாளை முதல் மழை பெய்வதற்கான வாய்ப்பு தென்படுகின்றது. இது ஏனைய பிரதேசங்களில் பிற்பகல் வேளைகளில் இடியுடன் கூடிய மழையை தோற்றுவிக்கலாம். அதுவரையில் நாடு முழுவதிலும் தொடர்ந்தும் சீரான வானிலையே காணப்படும். நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் காலை வேளையில் பனி சூழ்ந்து காணப்படும். கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் பொத்தியில் தொடக்கம் மட்டக்களப்பு ஊடாக திருகோணமலை வரையான கரையோரத்துக்கு அப்பால் உள்ள கடல் பிரதேசங்களில் சிறிதளவு மழை செய்யக்கூடும். காற்று மணித்தியாலத்திற்கு 20 முதல் 30 கிலோமீட்டர் வேகத்தில் வடகிழக்கு திசையில் இருந்து வீசும். கொழும்பு தொடக்கம் புத்தளம் ஊடாக மன்னார் வரையான கரையோரத்துக்கு அப்பாலுள்ள கடல் பிரதேசங்களில் காற்றின் வேகமானது சில சமயங்களில் மணித்தியாலத்துக்கு 50 கிலோமீட்டரிலும் அதிகரித்த வேகத்தில் வீசக்கூடும். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் குறிப்பிட்ட கடல் பிரதேசங்கள் இடைக்கிடையே சற்று கொந்தளிப்பான நிலையில் காணப்படும். இதுடன் நியூஸ் போஸ்டின் காலை நேர பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. மீண்டும் சந்திக்கலாம் நியூஸ் போஸ்டின் 10:25 மணித்தியால செய்தியில். தொடர்ந்தும் சக்தி டிவி வழங்கும் நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.